எல்லோரும் ஒன்றென்னும் காலம் வந்ததே, பொய்யும் ஏமாற்றும் தொலைகின்ற காலம் வந்ததே. இனி நல்லோர் பெரியர் என்னும் காலம் வந்ததே, கெட்ட நயவஞ்சக்காரருக்கு நாசம் வந்ததே. எல்லோரும் ஒன்றென்னும் காலம் வந்ததே, பொய்யும் ஏமாற்றும் தொலைகின்ற காலம் வந்ததே. இனி நல்லோர் பெரியர் என்னும் காலம் வந்ததே, கெட்ட நயவஞ்சக்காரருக்கு நாசம் வந்ததே. இந்த மகிழ்ச்சியான பாடல் வரிகளோட விளக்கம் என்னன்னு பார்க்கலாம். காலம் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்க இயல்புடையது. அந்தந்த காலத்துல வாழும் மனிதர்களுடைய குணாதிசயங்களும் இயல்புகளும் தான் அந்த காலத்தை நிர்ணயிக்குது. பெரும்பான்மையான மக்கள் என்ன மாதிரி யோசிக்கிறாங்களோ அந்த சிந்தனையே அந்த காலத்தோட இயல்புன்னு வரலாறு எடுத்துக்குது. மகாகவி பாரதியாரும் கனவு காணும் காலம் ஒண்ணு இருந்ததாம். அந்த காலம் எப்படிப்பட்டது தெரியுமா? மனுஷங்களுக்கு இடையில வேறு வேறு பிரிவினைகள்லாம் சொல்லி ஒரு பிரிவு உயர்ந்தது ஒரு பிரிவு தாழ்ந்ததுன்ற பாகுபாடு பார்க்காத காலம். எல்லோரும் சமம்னு சொல்ற காலம். பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிற வள்ளுவரோட உயர்ந்த தத்துவத்தின்படி வாழ்ற காலம். பொய் பேசுறது, மத்தவங்களை ஏமாத்துறது அப்படிங்கிற இழிகுணங்கள் இல்லாம மனிதர்கள் உயர்ந்த எண்ணங்களோடு வாழ்ற காலம். தீயவங்கள்லாம் செழித்து வாழ்வதும் நல்லவங்கள்லாம் நலிந்து கிடப்பதுமான காலம் அல்ல அது. நல்லவர்களே சமூகத்துல பெரியவங்கன்னு மக்கள் மதித்து வாழும் காலம். நயவஞ்சகத்தை மனசுல வச்சிருக்கும் தீயவங்க இல்லாமல் போகும் சிறந்த காலம் அது. அப்படிப்பட்ட காலம் வந்துவிட்டதாக மகிழ்ச்சியோடு பாடுகிறார் மகாகவி பாரதியார்.